ராகவ் ஆஃபீஸ் விட்டு வர்றாரு. அப்போ ராகவ் கிட்ட பாட்டி சொல்கிறாங்க, ராகவ் அபியை அழைச்சிக்கிட்டு வெளியில் போயிட்டு வாங்க, ஆகாஷ் நீயும் அனு அழைச்சிட்டு போயிட்டு வா, அஞ்சலி அழைச்சிக்கிட்டு மாப்பிள்ளை நீங்கள் போயிட்டு வாங்க அப்படிங்கிறாங்க. இல்லை அத்தை நான் போகலை அப்படிங்கிறாங்க. இவங்க முரளி சொல்கிறாரு நான் போகலை அப்படிங்கிறாரு. நீ வந்தீண்டா இருக்குடா உனக்கு அப்படின்ட்டு ராகவ் மனசுலேயே நினச்சிக்கிறாரு. அப்போ ராகவ் வந்து பாட்டிக்கிட்ட சொல்கிறாரு, இல்லை பாட்டி எனக்கு கொஞ்சம் வேலை இருக்குது, எனக்கு டயர்டாக இருக்குது, நான் இப்போ வெளியில் போக முடியாது அப்படின்னு சொல்கிறாரு. அதை கேட்டு உடனே முரளி கிருஷ்ணா சொல்கிறாரு, நான் போயிட்டு வரேன் பாட்டி, அபி நீங்கள் வரீங்களா அப்படின்னு கேட்குறாரு. அப்படியே முறைக்கிறாங்க அபி. ஏன் உங்களுக்கு வேலை இல்லையா, என் புருஷனே வரலைங்கிறாரு, நான் வந்து என்னங்க பண்ண போகிறேன் அப்படிங்கிறாங்க அபி. முரளி சொல்கிறாரு உடனே, இல்லை அபி நான் தான் வரேன், நானும் அஞ்சலியும் வரேன் வாங்க அப்படிங்கிறாரு. இல்லைங்க என் வீட்டுக்கார் வரலையில நான் வரல அப்படிங்கிறாங்க. உடனே பாட்டி சொல்கிறாங்க, ராகவ் கொஞ்சம் நீர் ரெஸ்ட் எடுத்துகிட்டு இவங்களை அழைச்சிட்டு வெளியில் அழைச்சிட்டு போயிட்டு வா ராகவ் அப்படிங்கிறாங்க. சரிங்க பாட்டின்னு சொல்கிறாரு. அதே மாதிரி இவங்க ஆகாஷும் ராகவும் 2 பேரும் போகிறாங்க. அதே மாதிரி அனுவும் அபியும் வெளியில் போகிறாங்க. 2 பேரும் பீச்சுக்கு போகிறாங்க. அப்போ வந்து ஐஸ்கிரீம் வாங்கி கேட்குறாங்க. அபி வந்து ராகவ் கிட்ட ஐஸ்கிரீம் வாங்கி கேட்கும்போது வாங்கி கொடுக்குறாரு. நீங்களும் சாப்பிடுங்க அப்படிங்கிறாங்க. ராகவ் சொல்கிறாரு, ஆமாம் இதுதான் ரொம்ப முக்கியம் உனக்கு அப்படிங்கிறாரு. நீங்கள் இப்போ சாப்பிடலன்னு வச்சுங்களேன், நான் பாட்டிக்கிட்ட போய் ஒன்றா நாளாக்கி சொல்லுவேன், இதானே உனக்கு வேலையே அப்படிங்கிறாரு. இப்போ இவங்க 2 பேரும் பேசிக்கிட்டு இருக்காது. 4 ரவுடி பசங்க வந்துட்டுக்கிட்டு அபிகிட்ட தகராறு பண்ணுறாங்க. தகராறு பண்ணும்போது அபி என்ன பண்ணுறாங்க, இங்கே பாரு என்கிட்ட தகராறுலாம் வச்சுக்காத, நான் எப்படிப்பட்டாலும் உனக்கு தெரியாது, தெரிஞ்சு தானே தள்ளிக்கிட்டு வந்திருக்கான் உன்னைய அப்படின்னு அசிங்கமாக பேசுகிறானுவோ. அப்போ அவர் ராகவ் வந்து அவனை அடித்து போட்டுறாரு. அடித்து போட்டவொடனே, இது என் பொண்டாட்டிடா அவனுக்கு தெரியுமாடா, கழுத்தில் தொங்குத தாலி, அது நான் கட்டின தாலிடா மடையன்கள் அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள பிடிச்சி போலீஸில் கொடுத்துட்றாரு. அதோட வீட்டுக்கு கோவமாக வந்துடுறாரு. வந்துட்டு எல்லாரும் இது பண்ணுறாங்க, சாப்பிட்டுட்டு இது பண்ணுறாங்க. எல்லோரும் ரெஸ்ட் எடுக்க போகும்போது பாட்டி கூப்பிட்றாங்க, எல்லோரும் கீழே வாங்க அப்படிங்கிறாங்க. எல்லாம் வந்தால் தான் இவங்க அனுவுக்கும் அபிக்கும் தாலி பிரித்து போடலான் இருக்கேன், என்ன சொல்கிறீங்க அப்படிங்கும்போது அவர் சொல்கிறாரு, ஆகாஷ் சொல்கிறாரு ஓகே பாட்டிங்கிறாரு. அப்போ இவர் என்ன பண்ணுறாரு, ராகு யோசனை பண்ணிகிட்டே இருக்கிறாரு. அப்போ முரளி என்ன பண்ணுறாரு, இது 2 பேரையும் அனுவும் அபியும் இந்த வீட்டை விட்டு விரட்டணும்னு நினைக்கிறேன், நீங்கள் என்னண்டா இவங்களுக்கு வந்து தங்க நகை போட்டு அழகு பார்க்கலான்னு நினைக்கிறீங்களா, இருங்க இவன் மூஞ்சியே சரியில்லை, ராகு மூஞ்சியே சரியில்லை, அவன் மட்டும் ஒத்துக்கவே மாட்டான், ஆகாஷ் ஒத்துக்கிட்டாலும் அவன் ராகவ் ஒத்துக்கவே மாட்டாங்கிறாங்க. ஆனால் வந்து ராகவ் என்ன பண்ண போகிறாருன்னு அவனுக்கே தெரியல, முரளிக்கே தெரியல. முரளிக்கு தெரியாமல் தனக்கு தானே உளறிக்கிட்டு இருக்கிறார் முரளி. அப்போ உடனே பாட்டிக்கிட்ட இவங்க சொல்கிறாங்க, ஆகாஷ் அம்மா சொல்கிறாங்க, அதெல்லாம் வேணாம், இப்போலாம் என்ன அவசரம், இவங்களுக்கு தாலி பிரித்து போடலன்னு இப்போ வந்து இதுதா குறையுதா அப்படின்லாம் கண்டபடி பேசும்போது உடனே பாட்டி கேட்குறாங்க, என்ன நீ பேசுகிற அப்படி, அவங்களுக்கு தாலி பிரித்து போட வேண்டியது நம்ம கடமை இல்லையா, அவங்க இப்போ எத்தனை நாளைக்கு தான் தாலி கைத்தோடு இருப்பாங்க, நம்ம வீட்டு மருமகங்க தங்கத்தில் தாலி போட வேணாமா அப்படிங்கிறாங்க. இது ஏன் நீங்கள் இதெல்லாம் பண்ணுறீங்க அத்தை, இதெல்லாம் வேணாம் அத்தை, அப்புறம் கொஞ்சம் மெதுவாக பண்ணிக்கலாம், இப்போ தானே கல்யாணம் ஆகிருக்கு இவங்களுக்கு அப்படிங்கிறாங்க. இதில் உனக்கு என்ன பிரச்சனை அப்படின்னு கேட்குறாங்க, அவங்க பாட்டி கேட்குறாங்க. அதுக்கு ஆகாஷ் அம்மா சொல்கிறாங்க, அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லை, எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை, இப்போ தானே எல்லா பிரச்சனையும் ஓஞ்சிருக்கு, அப்புறம் கொஞ்சம் நாள் போய் தாலி பிரித்து போட்டுக்கலாம், எப்போ 6 மாதம் கழிச்சா அப்படின்னு கேட்குறாங்க. இல்லை அத்தை, நான் வந்து என்ன சொல்ல வந்தேன்னா, நீ சொல்ல வந்ததெல்லாம் போதும், நான் சொன்னது தான் வந்து சரியான முடிவு அப்படின்னு சொல்லிட்டு, ஆகாஷ் ராகவ் நீங்கள் என்ன சொல்கிறீங்க அப்படிங்கும்போது, நீங்கள் என்ன முடிவு எடுக்கிறீங்களோ அதுக்கு சரி பாட்டி அப்படிங்கிறாங்க. இப்போ இவங்க போய் உடனே வந்து ஆகாஷ் அம்மா லாவண்யா கிட்ட சொல்கிறாங்க, இந்த மாதிரி தாலி பிரித்து போட போகிறாங்களாம், நீ இந்த ஃபங்க்ஷனுக்கு நீ வந்தே ஆகணும், வந்து இந்த ஃபங்க்ஷனில் ஏதாவது ஒரு குளறுபடி பண்ணணும், இதை நிறுத்தணும் அப்படின்னு சொல்கிறாங்க.